கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க, குடும்ப நல சிறப்பு ஆலோசகர். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ம வினை பயணிதான் சுமந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கை இப்படி போறது. சில நேரம் நம்ம நல்லா இருக்கும்போது நான் ரொம்ப கொடுத்து வச்சு வாழ்க்கை வாழ்றோம்ப்பா அப்படின்னு நினைப்போம். ஒரு நேரம் துக்கமா இருக்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு தோணும் தானே. இதெல்லாம் மனிதனுடைய இயல்பு. இன்பில்ட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே மாத்த முடியாது இல்லையா? நம்ம யாரும் திருத்துறதுக்கும் வரல, யாரையும் நம்ம மாத்துறதுக்கும் வரல. முதல்ல நம்மளே மாத்திக்க முடியலையா இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அனுபவிச்சுதான் கடக்கணும்ன்றதான் விதி. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாக்கள் சுமந்துட்டு வந்துட்டு இருக்கோன்ற பட்சத்துல உங்களுடைய ராசி, அதாவது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா சாதாரணமா உங்களுக்கு சொல்ல முடியுமாங்க? அதி புத்திசாலிங்க. எங்களெல்லாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை உங்ககிட்ட நிறைய பாடங்களை கத்துக்கலாம். மிகப்பெரிய அட்வைசர் நீங்க தாங்க. தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சரி, நாங்க இல்லாத இடமே கிடையாதுன்ற அளவுக்கு நாலேஜபிளான பர்சன் தான் இருக்கக்கூடியவங்க தான் மிதுனத்துல பிறந்தவங்க தான். என்னைக்குமே இளமை மாறாத ஒரு அழகான ஆள்ல யார் அப்படின்னா நீங்க தான். பொதுவா மிதுனத்துல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா புதன் தான் அதிபன். புதன்னா யாரு? புத்திசாலி. புதன்னா ரொம்ப ஜீனியஸா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க, நாலேஜா இருப்பாங்க. எவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா? கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே புதன் தான். என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாயை திறந்தா மூடாம பேசிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா மிதுனம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு உனக்கு வாயே வலிக்காதா? ஏன்னா இதாவது நோய் நோய் பேசிட்டே இருப்பியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். சோ அந்த அளவுக்கு நிறைய பேசிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. என்னங்க பண்றது, எங்களுக்கு அதுதான் மூலதனம்ன்ற அளவுக்கு அவங்க பேசி ஆகணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நாலேஜ் எதையாவது கத்துட்டே இருக்குது, கிரியேட்டிவா இருக்குது. இந்த போதும் அப்படின்ற நிறைவே பத்தவே இன்னும் கொஞ்சம் அந்த அறிவு பசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவ்வளவு நல்ல நாலேஜ் இருக்கு, இவ்வளவு திறமை இருக்கு, கிரியேட்டிவ் ஐடியாலஜி, எல்லாருக்கும் கான்செப்ட் சொல்லி கொடுக்கறது என்ன, கத்து கொடுக்கறது என்ன, போட்ட பிளான் மாறாம கரெக்டா சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல சொன்ன விஷயத்த அப்படி பர்ஃபெக்டா முடிக்கிறது எல்லாமே யாருங்க? நீங்க தான். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க உங்களுடைய கர்மா என்னவா இருக்க போகுது நிச்சயமா. சோ உங்களுடைய கர்மா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 3 விஷயம் இல்லாம உங்களால வாழ்க்கையை ஓட்டவே முடியாதுன்னு இருக்கும். பாத்தீங்களா? என்னோட கல்வி எனக்கு உதவுதோ இல்லையோ, மத்தவனுக்கு எல்லாம் உதவுது. என் ஐடியா மத்தவனுக்கு எல்லாம் உதவுது, எனக்கு உதவல அப்படின்ற மாதிரிதான். ரொம்ப தாய் பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபரா இருப்பீங்க. அன்பு பாசம் அப்படின்னாலே போதும், அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியா இயங்கக்கூடியவங்க தான். இந்த ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? முடிஞ்சு போனதெல்லாம் பத்தி யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி உடம்புக்கு எடுத்துட்டு கஷ்டப்படுறது யாருங்க? நீங்க தானே. அம்மாவா இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஓவர் திங்க் பண்ணுவேன், நான் ரொம்ப பொசிட்டிவா இருப்பேன். அம்மாவா இல்லையா? டெஃபினட்டா. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம். நம்ம யாருக்காக நீங்க உதவி பண்ணீங்களோ அவங்களே முதல் எதிரியா அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் தொழிலாளியா இருக்கானப்பா, அவன் கடையில வேலை பாக்குறான், நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ உங்ககிட்டயே தொழில் விதியை கத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கவே கடப்பட்டா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட இதுதான். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடமே விருஷம். உங்களுடைய 6ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா விருஷக வீடா வருது. விருஷகம் அப்படின்னாலே கால புருஷனுக்கு 8. சோ உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருந்தா அறிமுகம் வச்சுக்கோங்க. ஓகே? மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களை நம்பி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, குத்துனாலும் நண்பனா இருந்தா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம சசிகுமார் சார் படம் மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலையில உங்களுக்கு உண்டு. அப்போ உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள்ல சில வெளியில சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு. நான் என்னோட நண்பனை பெருசா நம்பினேன், அவங்களால நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருக்கேன். கடன் சார்ந்த பிரச்சனை, அன்புன்ற ஒரு வார்த்தையில அடங்கி போய் தன்னுடைய நிலை இழக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால உறவுகளால ஒரு பஞ்சாயத்து அனுபவிக்காத மிதுனம் கிடையவே கிடையாது. எதிர்பார்த்தனா ஒரு பஞ்சாயத்து அனுபவிச்சிருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம், அதாவது ஒண்ணு கணவரா இருக்கலாம் அல்லது எதிர்பாலனமா இருக்கலாம், அதாவது நண்பரா இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மகர வீடு, தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே தெரியும், எல்லாமே இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு 30-35 வயசுக்கு மேலதாங்க என்னோட வாழ்க்கையை நான் உணர்ந்தேன்னு சொன்ன எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. மிதுனத்துல இருக்கவங்க ஆஃப்டர் மேரேஜ் படிப்பீங்க, ஆஃப்டர் மேரேஜ் கூட கிரியேட்டிவ், இன்னும் வயசானாலும் படிச்சுட்டே இருக்கேன். எனக்குன்னு இல்லைங்க, எனக்கு நல்லா டெய்லரிங் தெரியும், ஆனா நான் படிச்சது இன்ஜினியரிங், டெய்லரிங் கத்துட்டு இருக்கேன், எனக்கு என்னோட பேஷன் விடவே முடியாது. ஸ்கில், நாலேஜ், டெவலப்மெண்ட் வேற லெவலில் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஆள் தான். அப்பயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குல்ல, அதே தொழிலா பண்ணலாம்ல. என்ன திட்டு வாங்குவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை சரியா, எதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நந்தவரி படம் பார்த்திருப்போம், விஜய் சாரோட நடிச்ச படம். அதுல ஜீவாவும் ஒருத்தர் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட
அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீ படிச்ச வேலைக்கும் பாக்குறதுக்கும் சம்பந்தம் இருக்கா, பாக்குற வேலைக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா. பிடிச்ச வேலையை இஷ்டத்தோட அதை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பரவாயில்லைன்னு வாழ்வாங்க. என்னங்க பண்றது, இவங்களுக்குலாம் அப்படிதான். ஆனா புத்திசாலித்தனமா யோசிக்கிற ஆளுதான் மேக்சிமம் வந்து ஒரு நாலேஜ் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் அதை மட்டும் விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க. ஆனா காலம் எங்கெங்க விட்டுச்சு, அடிச்சு துவைச்சு எடுக்குதுன்றது மாதிரி அனுபவ பாடம் அப்படின்றது நிறைய இருந்திருக்கும். இவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இவங்களுடைய ஆசை அபிலாசைகள்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஆப்போசிட்டான, உண்மையில ஒரு பார்ட்னருக்கு வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா கரெக்டா ஆப்போசிட்டான பார்ட்னர் தான் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்றது உண்டு. சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப விரும்புவாங்க, கரெக்டா அதை இழப்பாங்க. சுயமரியாதை கௌரவத்தை இழப்பாங்க, உடல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும், நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஒரு முதல் தொழில் வந்து தோல்வி, முதல் காதல் தோல்வி, முதல் பஞ்சாயத்துன்னு வாங்க இல்லையா, அது மாதிரி மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல மீளவும் முடியாம, அதுக்குள்ள மூழ்கி போகவும் முடியாம, ரெண்டும் கெட்ட நிலைமையில வந்து ரொம்ப போராடி தவிக்கிறது யாருன்னா இவங்களா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு உறவா நினைச்சிருப்பாங்க. அந்த உறவு வந்து தம்பிக்கை துரோகத்தை செஞ்சோடனே அதை விட்டு வெளியிலயும் வர முடியல. எனக்கு தம்பிக்கை துரோகம் செய்யறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் என்னால மீண்டு வர முடியல அப்படின்ட்டு ஒரு துயரத்தோட வாழக்கூடிய நபர்கள் இவங்களாதான் இருப்பாங்க. இப்ப ஒண்ணுமே சொல்ல முடியல, அந்த இதுல அனுபவிச்சுதான் கிடக்கணும்னு இருக்கு. அப்ப என்னங்க பண்ண முடியும் இல்லையா. சோ இவங்களுடைய 12ஆம் இடம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஆவதும் பெண்ணாலே அணிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க இல்லையா. பெண்ணு, பணம், பஞ்சாயத்து, இது இல்லாம உங்களோட வாழ்க்கை கிடையவே கிடையாது. அம்மா, யாராவது ஒரு உறவினரா இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கலாம், அல்லது தோழியா இருக்கலாம், கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இது பசங்களா இருந்தாலுமே அப்படி எடுத்துக்கலாம். சோ இவங்களுக்கு அதிகப்படியான ஏக்கம், கவலை, ஆசை, அபிலாசை என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரியான அன்புன்ற ஒரு விஷயத்துல யாரை நம்புறாங்களோ அவங்ககிட்ட இருந்தே ஒரு வருத்தத்தை அடைவாங்க. மேக்சிமம் இவங்க பிடிக்கலன்னா பேசாம விலகிடுவாங்க. யாரு கூட சண்டை போடுறதை விரும்ப மாட்டாங்க, சமாதானப்படுத்துவாங்க. ஒரு உறவு உடஞ்சு போய் பிரிஞ்சு போறதை விரும்பாம முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை கொண்டு போகக்கூடிய ஆளை இவங்களாம் இருப்பாங்க. சோ அவ்வளவு பெரிய நல்லவங்க. ஆனா அவங்களுடைய கர்மா பாருங்களேன், இதெல்லாம் அனுபவிச்சுதான் கிடக்குன்னு இருக்கு. அவங்க படிச்ச படிப்பு அவங்களுக்கு உதவாம, ஆனா அந்த படிப்புக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்ல. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச பேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, நிறைவா இருக்கா. சோ இப்படிதாங்க, இஷ்டப்பட்டு செய்யறோமா கஷ்டப்பட்டு செய்யறோமா. சோ கஷ்டப்பட்ட கர்மாவை இஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோன்றப்ப அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போறோம். சோ மேக்சிமம் வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நரம்புகள் சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதுலதான் கான்சியஸா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெட் ரிலேட்டடான இஷ்யூஸ், உங்களோட ஜெனட்டிக்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் நீங்க ரொம்ப கவனமாகும். சும்மாவே நம்ம எல்லாம் வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்குறதா நம்ம தாங்க, வேற யாருமே கிடையாது. எதிரி வெளியில இருந்து வர்றதுனால இல்ல, சும்மா மனசு கேட்கணும்ல, ஐயோ பாவம், ஐயோ கஷ்டம், எனக்கு கஷ்டப்படுறாங்க, போய் 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 இறங்கி இறங்கி எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, அப்புறம் சொந்த செலவு சூழ்நிலை வச்சுக்கிற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியது. ஆமா தானே, எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா புதன்றது புத்திசாலி புத்தி. என் புத்தி எனக்கு கொள்ளுகல, ஐயோ அன்பு பாசம், ஐயோ முடியலங்க அப்படின்ற அளவுக்கு போய் இறங்கி செஞ்சு செருப்படி வாங்கி பழகி போயிடுத்து அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களும் நீங்க தான். சோ உங்களுடைய உண்மையான அன்பை வந்து புரிஞ்சுக்காத இடத்துல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்க யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். வேல்யூபிள் தெரியாதவங்க கிட்ட போய் வேல்யூபிளான விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூபிளான விஷயம் வேல்யூபிளே இல்லாம போயிடும். அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உண்மையான அன்பு செஞ்சுட்டு நீங்க ஃபீல் பண்றதுக்கு இங்க வேலையே இல்லை. ஆனா உங்களோட கர்மா அதுதான். செஞ்சுட்டு ஃபீல் பண்ண வேண்டிய கர்மாவா இருக்கும். சோ அது முக்கியமா. எதையுமே மனசு வச்சுக்க படப்பட எல்லாத்தையும் ஒப்பிக்க வேண்டியது, எதையுமே மனசு வச்சுக்க தெரியாது. அதனால வரக்கூடிய விளைவுகள் பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். சோ உங்க முன்னாடி இருக்க முன்முகம் வேற பின்முகம் வேற அப்படிங்கிற மாதிரியான நபர்களுடைய உண்மையான முகங்கள், முகத்திரைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அத உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய முகத்திரைகள் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் தெரிஞ்சே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அந்த சமாதான புறான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பச்சைனால என்னங்க, பொதுவா வந்து மிதுனம்னாலே இந்த பச்சைக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. மேக்சிமம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரையும் காயப்படுத்தக்கூடாது, வார்த்தைகளால ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை தன் கஷ்டமா பார்த்து பழனவங்க. ஆமா தானே. அதனால இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நான் தாங்க உட்காந்து கோர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்படிலாம் வாடா, இப்படிலாம் பண்றா, நல்லா முன்னுக்கு வந்துருவேன்னு அளவுக்கு நான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட மேனேஜர் எனக்கு ப்ரமோஷன் தரதை விட்டுட்டு அவனை தூக்கி மேல தூக்கி போட்டாரு. நான் சொல்லி கொடுத்தேன், எனக்கு மேல இருக்கான், இன்னைக்கு நான் கீழே இருக்கேன். பல பேருக்கு படிக்கட்டா இருந்திருப்பீங்க, ஆனா படிக்கட்டுல ஏறி போன எல்லாருமே உங்களை உதாசனம் தான் படுத்திருப்பாங்க. உங்களை மாதிரி இருந்துதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. இந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கணும் விதி இருக்கு. அப்ப என்ன பண்ணணுங்க, இனிமே சுதாரிச்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரிங்களா. அப்ப
அப்போ இன்னொன்னு வந்து தொழில் கர்மா, நம்முடைய கர்மாக்கள், முன்னோர்களுடைய கர்மாக்கள் அப்படின்ற மாதிரிதான். ஒண்ணுமே இல்லைங்க, முடிஞ்சு போன கவலைகளை பத்தி எப்பயுமே யோசிக்காங்க. ஆனா அது உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேட்டட். அன்னைக்கு நான் சின்ன வயசா இருக்கும்போது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படி எனக்கு நடந்துச்சு, இப்படி நடந்ததுனால இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு புலம்பல் இல்லாம இருக்கவே இருக்காது. மேக்சிமம் வந்து நீங்க தனிமையை ரொம்ப லைக் பண்ணிக்காம, தனிமைன்றத வந்து விரும்பக்கூடிய நபரா இருந்தாலும் அந்த தனிமையை வந்து தனிமையா உட்கார்ந்து கழிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யோசிக்கிறீங்க, அந்த ஓவர் திங்க் பண்ணுங்க. அது என்னவா வரணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க சூப்பரா கவிதை எழுதுவீங்க, சூப்பரா கதை எழுதுவீங்க, செம்மையா வந்து கிரியேட்டரா இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். பாடக்கூடிய திறன், மியூசிக், உங்களை சுத்தி ஏதோ ஒரு வைப்ரேஷன் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஒண்ணு டம்மு டம்மு டம்முன்னு இந்த ஒரு பக்கம் மியூசிக் பிளே ஆகும், இல்லையா கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பீங்க. போன் எடுத்தா வைக்காம மணிக்கணக்கா பேசுறோம் நீங்க தானே, ஆமா தானே? அந்த உறவை காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சி எடுப்பீங்களே, லாஸ்ட்ல பஞ்சாயத்து எடுத்துருக்குமா இல்லையா? சோ இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா கவனமா இருங்க. எப்பவுமே உங்களை சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளதான் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய கர்மாவை நீங்க எப்படி அனுபவிக்கணும் அப்படின்றப்ப சொல்லு செயல் ரொம்ப முக்கியம். சோ சொந்த செல்வ சூனியம் வைக்காதீங்க. உங்களுடைய வாயை வச்சேவும் உங்களுக்கே பலிகடை ஆக்கிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீங்க, சரிங்களா? பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா, மனம் இறக்க குணத்தால கெட்டங்கன்ற பேர் உங்களுக்கு உண்டு. அந்த இறக்க குணத்தை லிமிட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் சரி பண்ணீங்கனாலே போதுமானது. சோ உங்களுடைய மைண்ட் செட்டை ரொம்ப டிப்ரெஷனா, இந்த மாதிரி கர்மாக்களா இருக்கு, நான் கஷ்டப்பட்டு கலைக்கிறேன் அப்படின்றத விட இஷ்டப்பட்டு கலைக்க ஒரு ஐடியா சொல்லலாம் கேளுங்க. வீட்டுல வந்து செடிகள் வச்சுக்கோங்க. நீங்க கார்டனுக்குள்ள இருக்கீங்களா, கார்டன் வந்து உங்களுக்குள்ள இருக்கான்னு தெரியாது அப்படின்ற அளவுக்கு வந்து வீட்டுல வந்து பச்சை பசங்க செடிகளோட இருக்கிறது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேப்பர் பேனா எப்பவுமே உங்க கையில இருக்கட்டும்ங்க. உங்களுக்கு என்னங்க தோன்றதை நீங்க யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்றதை விட எப்பவுமே ஒரு எழுத்துப்பூர்வமா நீங்க எழுதும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ உங்களோட கர்மா கழியணும் அப்படிங்கிறப்ப உங்களை நீங்க இந்த மாதிரி ப்ரெசன்டபிளா வச்சுக்கிறது, ரொம்ப ஏதோ ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்றது மாதிரி ரொம்ப ஒரு ப்ரெசன்டபிளான ஒரு மொமெண்ட். ஒரு புக்ஸ் வச்சுக்கோங்க பக்கத்துல, எப்பயுமே ஒரு டேபிள்ல உங்களோட புக்ஸ். அதிகப்படியான தனிமை வந்து இருக்கும்போது நீங்க புக்ஸ் எடுத்து படிங்க, உங்களுடைய நிலைகள் மாறும், சேஞ்ச் ஓவர் ஆகும். அடுத்தவங்க உட்காந்து பேசி புலம்பி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை திருத்துறேன்ற பேர்ல போறதை விட 4 புக்கை படிச்சோம்னா நமக்கு வாழ்க்கை மாறுமா, நம்மளோட கர்மாவை மாத்திக்கலாமா? அதுக்குதான் அந்த ஐடியா, வேற ஒன்று இல்லை. அவங்ககிட்ட போய் பேசி நம்ம மனசு ரிலாக்ஸ் பண்றதுக்கு உயிருள்ள ஒரு ஜீவன் தான். ஆனா அதுக்கு கேட்கலாம் செய்யுங்க. நீங்க உண்மையை பாருங்க, நம்மகிட்ட செடி வளர்த்து பாருங்க, டெஃபினட்டா செடி வளர்த்தீங்க அப்படின்னா அது கூட உட்காந்து பேசி பாருங்க. நீங்க உங்களோட ரியாக்ஷன்ஸ் அத்தனைக்குமே அது அழகா பதில் சொல்லும். எத்தனை பேர் வளர்த்துருக்கீங்க, இன்ன வரைக்கும் வளர்க்கல அப்படின்னா வளர்த்து பாருங்க, அது கூட உட்காந்து பேசி பாருங்க. உங்களோட மனசே வந்து அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும், எதமிக்கா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் இஷ்டப்பட்டு கர்மாவை நம்ம அப்படியே கொண்டு போறதாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க ரசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு திறமையை அடுத்தவங்க பாராட்ட தேடாதீங்க, உங்களை நீங்க பாராட்டிக்கங்க. செஞ்சு கெட்ட பிள்ளையாத விட செய்யாம நல்ல பிள்ளையா போலாமா இல்லையா? இது உங்களோட கர்மா தெரிஞ்சிச்சா? சோ இன்னும் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1-2 கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா டைம் தான் பத்தாது. நீ வரக்கூடிய பதிவுல நிறைய சொல்றதுக்கு காத்திருக்கேன். இல்ல மேம் எனக்கு இதை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நிச்சயமா அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்கான நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு கமெண்ட்ல நீங்க இந்த பதிவை போடுங்க. தனிப்பட்ட முறையில என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.